லக்ஷ்ணா நைட் டின்னர் ஓகே. பன்னீர் பட்டர் மசாலா என் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு பேனில் ஆயில் பட்டர் போட்டுட்டு கார்லிக், காஞ்ச மிளகா அண்ட் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடியா? இன்னைக்கு செய்தி லக்ஷ்ணா சாப்பிடுவேன். இப்போது வதங்கினதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். என் பொண்ணுக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கூட மிக்ஸ் ஆகிட்டா. ஸோ இப்போ பேனில் பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயிலும் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமு இப்போது நம்ம ஊற்றிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீமு எப்படி செய்கிறதுன்றதை என் வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு ஃபுல் இன்க்ரீடியண்ட்டு ப்ளஸ் இதில் நாங்கள் பண்ண ஃபன்னு காமெடி எல்லாமே ஃபுல் வீடியோவில் விலாகில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இப்போ சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். என் பசங்களுக்கு கொடுத்தேன், செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. என் பாப்பாவுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஏன்னா அவளுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு